சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் முதல் 27ஆம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25ஆம் அதிகாரத்திலே அம்மோனுக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் அவரது மக்களுக்கும் எதிராக இருந்த 7 தேசங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனங்கள் இந்த அதிகாரங்களிலே அடங்கி இருக்கிறது. எல்லா தேசங்களும் இறுதியில் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை உலக வல்லமைகளால் அழிக்க முடியாது என்று இந்த 8 தொடர்ந்து வருகிறதான 8 அதிகாரங்களிலே எசேக்கியேல் வெளிப்படுத்துகிறார். இவ்வுலகத்தில் தேவனற்ற வல்லமைகள் ஜெயித்தது போல சில நேரங்களில் தோன்றலாம். எல்லா தீமைகளையும் நியாயத்தீர்ப்புக்குள்ளாய் தேவன் கொண்டு வரும் நாள் வருகிறது. அப்பொழுது கொடிய தேசங்கள் நாசமாகும். தேவனது உண்மையுள்ள மக்கள் முழுமையாய் ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுவார்கள். இங்கே இஸ்ரேலுக்கு கிழக்கே வாழ்ந்து வந்த அம்மோன் புத்திரர் எருசலேமின் வீழ்ச்சியிலும் தேவாலயத்தின் அழிவிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததால் தேவன் இங்கே அவர்களை தண்டிக்கிறார். மற்ற தேசங்களின் கடவுள்களை விட இஸ்ரேலின் தேவன் பெரியவர் அல்ல என்று மோவாப் தேசத்தார் புலம்பினபடியாலே மோவாப்புக்கு எதிராக தீர்க்க தரிசனம் வருகிறது. இஸ்ரேலை தொடர்ந்து ஏதோமியர் ஆழமாக பகைத்தபடினாலே தண்டிக்கப்படுவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் இங்கே ஏதோமுக்கு விரோதமாக வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் வருகிறதையும் நாம் இதோ நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையிலே மீதியாளர்களை அழித்து உக்கிரமான தண்டைகளினால் அவர்களை கொடிதாய் பழி வாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பெலிஸ்தருக்கு விரோதமாகவும் தீர்க்கதரிசி மூலமாக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். 26ஆம் அதிகாரத்திலே தீருவுக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனம். மத்தியதரை கடலோரத்தில் உள்ள நாசரேத்துக்கு வட மேற்கு பகுதியில் 60 மைல்கள் தூரத்தில் பெனிக்கியாவின் தலைநகரமான தீரு இருந்தது. அந்நகரத்தின் ஒரு பகுதி தீபாக, மறுபகுதி லீபனோன் சிகரங்களில் அடிவாரத்துள்ள கடையோர பகுதியாக இருந்தது. எருசலேம் அழிந்தபோது யூதா என்ற தேசம் இல்லாமல் போய்விட்டதால் தாங்கள் வணிகத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று எண்ணி தீர்வின் மக்கள் களி கூர்ந்தார்கள். தாங்கள் செல்வம் ஈட்ட வேண்டும் என்ற மிகுதியான ஆசையால் அதன் மூலமாக பிறர் துன்பமடைந்ததை சிறிதும் பொருட்படுத்தாமல் தீர்வின் மக்கள் இருந்ததால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் கடந்து வருகிறதை இங்கே நாம் காண முடியும். இங்கே பல தேசங்களாலும் பாபிலோனியர்களும் பெர்சியர்களாலும் மகா அலெக்சாண்டர் தலைமையில் வந்த கிரேக்கர்களாலும் மற்றும் பல தேசங்களாலும் தீர்வு கீழ்ப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 27ஆவது அதிகாரத்தில் தீர்வுக்காக புலம்பல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே வியாபார கப்பல்கள் பெருமளவில் தீர்வுக்கு இருந்தன. பல தேசங்களுக்கு வியாபார பொருட்களையும் பொக்கிஷங்களையும் கொண்டு வரும் அழகான கப்பல்கள் அந்நகரம் அந்த அதிகாரத்திலே வர்ணிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் தேவன் நியாய தீர்ப்பில் கப்பல்கள் துண்டு உண்டாக உடையும், பலர் அதன் அழிவுக்காக அழும்படியாக செய்வார். உலகத்தின் வியாபார மையமாக இருக்கும் இடத்தை தேவன் அழிப்பதை பற்றி கூறும் இங்கே காரியங்களை வெளிப்படுத்த விசேஷம் 18ஆவது அதிகாரத்தோடு
ஒப்பிட்டு பார்க்க முடியும். தீருவின் ராஜாவினுடைய அதிபதிக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்லப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தீருவின் ராஜாவின் அடிப்படையான பாவம் பெருமையாகும். அப்பெருமை அவன் தன்னை தேவனாக எண்ணும்படி செய்தது. இதனால் அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் சந்தித்து எல்லா மனிதர்களைப் போல கொலியில் விட நேரிடும் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். புதிய யுக சிந்தனையிலே சிக்கியுள்ள பலர் நாட்களிலே தாங்கள் தேவனாக மாறிவிட்டதாகவோ அல்லது பலர் மாறிக்கொண்டு வருவதாகவோ நம்பிக்கொண்டிருக்கலாம். அத்தகைய ஏமாற்றுக்காரர்களுக்கும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீர்வின் அதிபதிக்கு கிடைத்த ஆக்கினை கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே தீருவின் ராஜாவை குறித்து கொடுக்கப்பட்ட இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சாத்தானையும் மறைவாக குறிப்பிடப்படுவதை நாம் காண முடியும். சாத்தானும் பெருமை உள்ளவன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த சாத்தானுடைய காரியங்கள் எதிரும் தொட்டிலே இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபுவாக தேவதூதனாக ஒரு நாட்களிலே அங்கே இந்த சாத்தான் இருந்தான். ஆனால் அவன் குற்றம் காணப்பட்ட பொழுது தண்டிக்கப்பட்டான், கீழே தள்ளப்பட்டான். அதை இந்த அதிகாரம் விவரிக்கிறது. தொடர்ந்து சீயோனுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் வருகிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். இங்கே இஸ்ரவேல் மீட்கப்படும் என்ற வாக்கு தத்துவத்தையும் எசேக்கியேல் அடிக்கடி வெளியெடுத்துகிறார். இந்த மீட்பு கடைசி காலங்களிலே எல்லா தேசங்களிலும் மேலும் தேவன் நியாய தீர்ப்பு வழங்கும் முன் முழுவதாக நடைபெறாது. அது நீதியோடு ஆண்டவரை சேவிக்கும்படி இஸ்ரவேலை சேர்ப்பதன் மூலம் பரிசுத்த தேவன் என்று உலகத்தில் அவரது நோக்கமெல்லாம் நிறைவேற்றுபவர் என்றும் வெளிப்படுத்துவதை நாம் இங்கே காண முடியும். இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது சர்ம தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.